தமிழகத்தில் ஆவின் பால் விலை உயர்த்தப்பட்டதை கண்டித்து தேமுதிக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். என்ன பத்திரிகை மக்கள் பிரச்சனை நம்ம பேசலாம். அதான் உங்ககிட்ட வந்து நேரடியாக பேசுறது இதான் உண்மை. இதுல தெரிஞ்சு நீங்க காலையில பத்திரிகையில பார்த்து ஜெயலலிதா திட்டினா போட மாட்டேன். எவ்வளவு அறிக்கை நான் கொடுத்திருக்கேன். ஜெயலலிதா திட்டு ஒரு அறிக்கை வராது. அப்படியே எடுத்துட்டு இப்படி சொன்னார் விஜயகாந்த். என்னையா சொன்னார்? கைக்கு நாள் போட்டே என்ன சொன்னாருங்க? ஜெயலலிதா திட்டம் பத்தி விட்டுறாங்க. அப்பதான் விளம்பரம் கொடுப்பாங்க. என்னையாவது விளம்பரம் ஜெயலலிதா கொடுப்பாங்க. அதாவது திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு திடீர்னு மறந்து ஒர்க்லோடு நிறைய ஆனதுனால எனக்கு திடீர்னு மறந்து. அதனால உங்ககிட்ட பேசுறது தப்பு இல்லை. நீங்க என்னையா பேசல என்னையா அப்படின்னு சொல்லலாம். உங்ககிட்ட மறைக்க நடிக்க கூடாது. நடிக்கதான் கூடாது. அப்படி நடிப்பாங்க, சிலர்லாம் நடிப்பாங்க. அந்த நடிப்பெல்லாம் விஜயகாந்துக்கு பிடிக்காது. எனக்கு என்ன தெரியுதோ அது பேசு. ஏன்னா மக்கள்கிட்ட நடிச்சு உங்களை ஏமாத்துற போதும். அன்னைக்கு என்னுடைய நான் ஒரு வண்டியில போய்கிட்டு என்னுடைய டிரைவர் பாவம் நடந்து போயிட்டு இருக்கேன். நடந்து போயிருக்காங்க. 1000, 1500, 500, 200 காசு வேண்டாம் ஓட்டு போட்டு நடந்தே போட்டுங்கிறார். பழிச்சுன்னு சொல்ற நம்ம டிரைவர். ஏன் அது என்ன வருதுன்னா இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் அவங்களுக்கே அந்த எண்ணங்கள் வருது. அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு இவங்க என்னைக்கு குற்றவாளி ஜெயிலுக்கு போனாங்களோ அன்னைக்கு தான் அமோகமா பிசினஸ் நடக்குது எல்லா இடத்துலயும். தீபாவளிக்கு பார்த்தா அதிமுக வண்டிகளால எல்லா இடத்துலயும் நிக்குது. எனக்கு வந்து தகவல் அதிமுக வண்டிகள் இன்னைக்கு இதுல ஒரு அமைச்சர் படம் பார்க்கிற அழுகிறார். என்ன வந்து அழுதுகிட்டே பாத்தீங்க. அந்த படம் பார்த்தவரை நான் பார்த்தேன். யாரும் சொல்ல மாட்டேன். அதான் நாகரிகம். அது என்ன ஓபிஎஸ் சொல்றேன் சொல்றேன். வாட்ஸ்அப்ல வந்தது தான் நான் சொல்றேன். இவங்களுக்காவது அம்மா முதல்வர், அம்மா இட்லி கடை, அம்மா தண்ணீர் கடை, ஓபிஎஸ்க்கு அதெல்லாம் சொல்ல வேணும். எல்லாமே அவர் பேர்லயே இருக்கு. என்னையா இருக்குன்னா என்ன இருக்குன்னா வாட்ஸ்அப்ல பன்னீர் டிக்கா, பன்னீர் பட்டர் மசாலா அவங்க எழுதியிருக்கிறது. யோசிச்சு ஒரு பன்னீர் டிக்கா, பன்னீர் மசாலா, பன்னீர் சோடா, பன்னீர் 65 அவருக்கு இனிமே எழுத வேண்டாம். நிறைய இருக்கு. இது நானா சொல்றேன். வாட்ஸ்அப்ல பசங்க இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. வாட்ஸ்அப் திறந்தா இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சொல்ல என்ன சொல்லுவாங்க. நான் பார்க்கவும் மாட்டேன். எங்க சீதி போடாதீங்க அதுல நான் பார்க்கவே மாட்டேன். எதையும் இதெல்லாம் எதுக்காக இதெல்லாம் சொல்றதை கேட்டு உங்கள்கிட்ட. ஆக மக்களின் முதல்வர் காமராஜர், அண்ணாவை சொல்லுங்க. தப்பு இல்லை. ஏன்னா அவங்க மக்களுக்காக உழைச்சாங்க. நீங்க மக்களுக்காக என்ன பண்ணீங்க? பஸ் கட்டணத்தை கொண்டு நீங்களா மக்களின் முதல்வர்? நீங்களே உங்களை குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. யாரு தீர்ப்பு சொல்றாங்க? குற்றவாளி அக்யூஸ்ட் கூட சொல்ல, குற்றம் சாட்டப்பட்டவங்க குற்றவாளினே சொல்றாங்க. அக்யூஸ்ட் தான் குற்றம் சாட்டப்பட்டவர். கன்விக்டட்னே சொல்றாங்களே இங்கிலீஷ்ல. ஆங்கிலத்தில் யாரு சொன்ன? பகவான் சிங் பக்கத்துல அவரே சொல்ல குற்றவாளி ஜெயலலிதான்னு சொல்றாரு. பகவான் சிங் பக்கத்துல அன்னைக்கு சொல்றாரு. அவரு சொல்றது நியாயம். குற்றவாளி ஜெயலலிதா சொன்னதுக்கு அப்புறம் என்ன இந்த அம்மா போராடிச்சு. சரி, இந்த அம்மாட்ட கேட்டாங்க நான் எங்க கோர்ட்ல போடுறது, 4 மாநிலத்தில் எங்க போடுறது? இவங்கதான் கர்நாடகன்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. கர்நாடகம் சொன்னது இவங்க தான், வேற யாருமே சொல்ல. சும்மா அவங்களா பரப்பிக்கிட்டு உடனே கன்னட மக்களுக்கு நம்மளுக்கு சண்டை. என்ன ஒரு சண்டைல கன்னட மக்களும் நல்லா இருக்கு, நம்ம மக்கள் இவங்களா சண்டையை மூட்டி விட்டா குளிர்காய நினைச்சு குளிர்காய. நீங்க இதே ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி விஜயகாந்த் என் தொண்டர்களை வச்சு நான் வேற மாதிரி தான் முடிவு பண்ணுவேன். தாழ்மோடு அதுவே 2 மகளிர் நிச்சயமாக வெவ்வேறு மாதிரி தான் நடவடிக்கை வரும். தயவு செய்து உடனடியாக நீங்க பால் விலையை குறைக்கணும். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போது 17 ரூபா பால் விலை, இன்னைக்கு 34 ரூபா. 2 மடங்கு ஏவாயிருக்கு. 34 ரூபா இன்னைக்கு சொல்றாங்க. ஆட்சிக்கு வந்து 3 வருஷத்துல இன்னும் 17 ரூபா. என்ன மக்கள் தாங்குவாங்களா? தண்ணியா
எப்ப இப்ப இன்னும் கூட போகுதான். எத்தனை டிவில பார்த்து அதுவும் இல்லாம டிவில சொன்னாங்கன்னா ஒரே நாள் 125 கோடி ரூபாய்னா 3 நாள்ல 300 கோடி ரூபாய் வித்துருக்கு. ஆனா 300 கோடி ரூபாய் வத்தீங்கன்னு மக்களின் முதல்வர் சொல்றீங்களே, நீங்க உங்க டிவில சொல்லிட்டா போமா, எல்லாரும் சொல்லணும். இல்ல அதுல பேர சொல்ல மாட்டாங்க. தயவுசெய்து குறுக்க பேசுறீங்க, பேச்சுக்கிட்டு போய் கோச்சுக்கிறேன், என் பேச்சு வர கோச்சுக்கிறேன். ஏன்னா அங்கதான் கவனம் போகும். அதனால நான் சுத்தி எல்லாரையும் பார்க்க முடியாது. என்னுடைய கவனங்கள் அப்படியே போயிடுச்சு, அப்படியே பேச்சு நின்று போயிடும். நான் எதாவது இப்பவே எதையோ நினைச்சிருந்தேன் பேச, ஏதோ வந்துச்சு. இருந்தாலும் நம்ம பால் விலை தான் பத்தி பேச. பால் விலை இன்னைக்கு கூடி இருக்கு. இவ்வளவு ஏன் கூடி இருக்கு அப்படிங்கிற போது நீங்க அவர் பேர் விழுப்புரத்தில் பிடிச்சாங்களே வைத்தியநாதனா, அவரை பிடிச்சு அவர் சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இந்த மக்களுக்கு கொடுத்துட்டா விலைவாசி கூட்ட வேண்டிய அவசியமே இல்லையா? அன்னைக்கு டிவியில பாக்குறேன், எல்லாத்திலும் பாக்குறேன், விலைவாசி பின்ன முட்டி பத்திரிகையிலையும் பாக்குறேன், டிவிலையும் பாக்குறேன், எல்லா செய்தியும் சொல்லுது. வைத்தியநாதனை பத்தி எல்லா பத்திரிகையிலையும் சொல்றாங்க. தப்பு நடந்திருக்குன்னு ஒருத்தரும் கண்டுக்கிறேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்க, அதிமுக அரசு கண்டுக்கல, மூர்த்தி மந்திரி அவரும் கண்டுக்கல. இல்ல அவரு தொடர்பு இல்லையா? பத்திரிகையில போட்ட தப்பா போச்சுன்னா போட மாட்டாங்க. பத்திரிகையில மூர்த்தி உண்மையை குற்றம் சுட்டப்பட்டாலும் உங்க போட மாட்டாங்க. ஜெயலலிதா இல்லைன்னு எப்ப தீர்ப்பு வருதோ, ஜெயலலிதா குற்றவாளினாலும் தைரியம் வரும். என்ன நீங்களாம் வேஷ்டி கட்டி மியூசியம் நடத்திட்டு எதுக்கு நீங்க எல்லாம் கேள்வி கேட்டு 1/2 மணி நேரம் டெபிட் இந்த மாதிரி நடத்திட்டு எதுக்காக நடத்துறீங்க? நடத்தக்கூடாது. உண்மையாக இருந்தால், தைரியமாக இருந்தால், மீச வச்சு ஆம்பளன் மாதிரி தட்டி சொல்றீங்களே, சொன்னாதான் வெளியே தைரியமா சொல்லணும். எல்லா பத்திரிகை எல்லா டிவி தைரியமா பேசணும். மக்களுக்காக பேசுங்க. மக்கள் நிச்சயமா உங்களை காப்பாத்த விட மாட்டாங்க. மக்களுக்காக பேசுங்க. இப்ப நான் பேசுறேன், உங்களுக்காக தான் பேசுறேன். என்னை காப்பாத்துறாங்க. 9 10 வருஷத்துல காலடி வச்சிருக்கேன். என்னை காப்பாத்துறாங்க. என்னுடைய இது வேற. ஆனாலும் அந்த மக்கள் மேல நம்பிக்கை என்னை காப்பாற்றுவாங்க. நம்பிக்கை இன்னும் துரத்திக்கிட்டே இருக்கேன். மற்றவங்க எல்லாம் யார் உங்களுக்கு தெரியும். கட்சி நடத்த முடியுதா? கட்சி நடத்தலையே. போன ஆட்சிக்கு ஆண்ட கட்சியும் சரி, இந்த ஆட்சியும் சரி, நீங்க யார் என்னென்ன பண்ணிருக்காங்க பட்டியல் போட்டு என்னாலும் சொல்ல முடியும். கால் நேரங்கள் இல்ல. நான் போயிட்டு டிசம்பர்ல இருந்து வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். டிசம்பர் மாசம் வருவேன், வச்சுக்கிறேன். அது வரைக்கும் நீங்க பொறுமைக்காருங்க. அதுக்கு இடையில ஏதாவது அறிக்கை வந்தா நீங்க கேப்டன் டிவி போய் பாருங்க. உங்க ஊழல் பத்தி எவ்வளவு கேப்டன் டிவி சொன்னாங்க. ஊழல் ஏன் ஊழல் தலைச்சிருக்காங்கன்னா, இது யாரோ ஒருத்தர் அரசாங்க கேபிள் டிவியில் யாரோ ஒருத்தர் பேர் மறந்து போச்சு. 70 ரூபாய்க்கு 120 ரூபா வாங்குறாங்க சார். ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன் அவர் பேரு, உடுமலை ராதாகிருஷ்ணன் பேர். அவர் காசு வாங்கிட்டு பாலிமார் டிவி செய்தி சேனல் அங்கதான் தமிழ்நாடு மாத்திரம் தான், சிட்டி மாத்திரம் தமிழ்நாடு பூரா அவர். இதான் ஊழலின் உச்சகட்டம். சரி, சகாயத்துக்கு இதுவரைக்கும் 1 மாசம் ஆச்சுங்க கொடுத்தாங்க. டிராபிக் ராமசாமி கொடுத்தாரு. கொடுத்து ஒரு மாசமா இது வரைக்கும் அவர் அனுப்பவே இல்லை. ஏன்? எல்லா மந்திரிமார்களும் அதுக்கு கலப்படத்தில் இருக்காங்களா, மணல்ல இருக்காங்களா? ஆளுங்கட்சி சேர்ந்த மணல்லையும் தாது மணல்லையும் வைகுந்தராஜ் அவர்களோட சேர்ந்து அதுலயும் இருக்கீங்களா? கடல் மணலையும் இருக்கீங்களா? தாது பொருட்கள் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி கிரேனைட் ஊழல்ல எவ்வளவு இருக்கு. அமைச்சர்கள் பெருமக்களும் கலந்துருப்பாங்க. அதுல ஒரு அமைச்சர் எப்படி கொண்டு கொடுத்து நீங்க வச்சுக்க, நீங்க கொடுக்கறது கொடுங்கம்மா. இதெல்லாம் நம்ம சொல்றோம், மக்கள் சொல்றாங்க. அது ஏதோ ஒண்ணு நம்ம நேரில் பார்க்காத பேசக்கூடிய இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க சொல்றது நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கலாம் சொல்றேன். ஆக எவ்வளவோ பணங்களை கொள்ளையடிக்கிறாங்க. சகாயத்தை இன்னைக்கு வரைக்கும் அனுப்பியிருந்தா நேர்மையான ஒரு அதிகாரி போயிட்டு நேரம் வந்திருப்பார். இது வரைக்கும் அனுப்பலையே. அதே மாதிரிதான் இன்னைக்கு இவங்க ஆளுக்கு துடிக்கிறாங்க. எங்க கட்சி வந்துடும், உங்க கட்சி வந்துடும். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கும் மீண்டும் தர்மம் இவங்களே சொல்லிக்கிறாங்க. தர்மம் என்பது மக்கள்யா, மக்களின் வாழ்வதனை சூதுக்கும் குற்றவாளி ஜெயலலிதா கட்டிட்டாங்க. மீண்டும் மக்களை ஜெயிப்பார்கள். அந்த மக்கள் நீங்க ஜெயிக்கதான் போறீங்க. நீங்க ஜெயிக்காம இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு ஜெயலலிதாங்கிறீங்களே, ஜெயலலிதா பெண்ணு எனக்கு தான் இருக்கு, யாரும் இல்லைன்னா. ஆனா அவங்க இந்த அளவுக்கு நான் ஒரு அவன் பெண்ணு இப்படி எல்லாம் பால் விலையெல்லாம் ஏத்தவே கூடாது. உங்களோட சேர்ந்த பெண்ணுகளுக்கு நீங்க எல்லாம் பால் விலை ஏத்தலாமா? எப்படி இருக்கும்? ஏழைகள் எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பூரா பார்த்தா ரோடு எங்க பார்த்தாலும் டிவி பேப்பர் திறந்தா அந்த ரோடு இப்ப இந்த தமிழ்நாடு பூரா மழை. ஒரு மழைக்கே தங்க மாட்டீங்கன்னா
வருஷம் பூரா மழை வந்து எப்படி இருக்கும்? மழை வரக்கூடாதுன்னு யாரு நினைக்கிறதெல்லாம் வரணும் தான் நினைக்கிறாங்க. மழை வரணும், மழை வந்து சீசன் பெய்யட்டும். அந்த சீசனுக்கு பெய்யும் போது கூட ரோடு தாங்கலன்னா என்ன இருக்கு? குவாலிட்டி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவங்க கொள்ளையடிக்கிறதா மிச்ச மக்களே. ஆக இதெல்லாம் வந்து இவங்க மிஞ்சிக்கிட்டு பண்றாங்க. மக்களின் முதல்வர் இவங்களே சொல்லிக்கிறாங்க தன்னைத்தானே. நான் எப்பவும் சொல்றத நீங்க என்ன சொல்லணும்? குற்றவாளி முதல்வர், குற்றவாளி ஜெயலலிதா, முதல்வர் கூட சொல்லக்கூடாது கோர்ட்டு சொல்லியிருக்கு. அதனால மக்கள் கோர்ட்டு சொல்லியிருக்கு குற்றவாளி ஜெயலலிதா. கோர்ட் இவரா வந்து இவங்களா வந்து முதல்வர்னா தப்பா போயிடணும். மக்களின் முதல்வர். சரி, டிவில பூரா காட்டுறாங்கல்ல, டிவில பூரா காட்டுறாங்க. நாங்க அது இது பண்ணுவோம். பால் விலை உயர்த்தணும் ஒரு தடவை டிவில சொன்னாங்களா? அவங்க டிவிலே சொல்றது. நாங்க ஆடு மாடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம், பால் கொடுத்தோம், செம்மறி ஆடு கொடுத்தோம், வெள்ளாடு கொடுத்தோம், அப்படிதான் காட்டும். பால் விலை உயர்ந்திருக்கு. கரண்ட், அதாவது ஜெயலலிதாவின் என்ன என்னமோ ஜெயலலிதா ஆலோசனைப்படி ஜெயலலிதா இதுபடி பங்கெடுப்பேன். பால் விலை வேறு ஜெயலலிதா இதுபடி நீங்க எடுத்தீங்கன்னா ஜெயலலிதா அது மாத்திரம் சொல்ல மாட்டான். அது மாத்திரம் ஓபிஎஸ் தான் தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு மேல பழிய போட்டு போறோம். நான் தெரியாம தான் இருக்கிற மக்களே, உங்களுக்கு ஆடு மாடு கம்ப்யூட்டர் உங்களுடைய வரிப்பணம். அதனால ஜெயலலிதா வந்து அவங்க பையில இருந்து அப்படி தூக்கி கொடுக்கல, விஜயகாந்த் தூக்கி கொடுக்கல, எந்த கட்சிக்காரன் தூக்கி கொடுக்கல. உங்க பணம் கொடுக்கணும், இதை சொல்லணும்ல. சொல்றதுக்கு அவங்க சும்மா சொல்லிக்கிட்டு ஆகா நீங்க அதை கொடுத்தீங்க ஓட்டு வாங்குறதுக்கு தான் இதெல்லாம் பண்றது. நீங்க ஓட்டு மாத்தி கொடுங்க, அடுத்தது நம்ம கொடுக்காது, நம்ம கொடுக்குதா உங்களுடைய சொந்த பணத்திலிருந்து கூட. அப்ப மக்களின் முதல்வர் இல்லாட்டி சொத்தா எழுதி கொடு. 3000 ஏக்கர் 4000 ஏக்கர் இங்க வச்சிருக்காங்களே எங்க கோட்டநாடு, அது போல மக்களுக்கு எழுதி கொடுத்தது 60,000 கோடி ஏமாத்தம். அதான் சொல்றேன், விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணிருக்காங்க. யாரையும் சொல்றாங்க இன்னைக்கு ஜெயலலிதா விஞ்ஞான முறையில, ஜெயலலிதா அவர்கள் விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணிருக்காங்க. இந்த 2011 இதுவரைக்கும் 3 வருஷம் தான். 3 வருஷத்துல எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க, ஊழல் பட்டியல் போட்டு காட்ட முடியும். அதே மாதிரிதான் மேயர் ஒருத்தர் இங்க இருக்கார், சென்னைக்கு ஒருத்தர், பேரு சைதேஸ்வரன். என்னடா பேர சொன்னா எம்எல்ஏ கேஸ் போடுறது. அவரை பத்திர எல்லா உண்மையும் நான் எடுத்து விடுறேன். அப்ப தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, எல்லாரும் மக்களுக்கு எல்லாம் தெரியுங்களா. எனக்கு வந்துகிட்டே இருக்கு அவரை பத்தி தகவல்கள், உண்மைகள் என்னென்னமோ, யார் யாரோட கூட்டு, யார் யார் சப்போர்ட் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஆக இதெல்லாம் ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன்னா, மக்களே நிச்சயமாக நான் எல்லா படத்தையும் எல்லா பக்கமும் ஆளுகளை வச்சு எங்கிட்டு தான் இருக்கு. முதல்ல வேண்டாம் வேண்டாம்னு விட்டு இவங்க எப்ப மக்களின் சொத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்களோ இனிமே விடக்கூடாது. நம்மளும் நம்ம வேலைகளை காட்டணும். எல்லா இடத்துலயும் ஆளுகளை சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துலயும் போய் பாரு சொல்லுன்னு இருக்கேன். என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க, ஊழல் அப்பா அடிக்கிட்டே போ அந்த அளவுக்கு. ஆனா எது நான் சொல்லல, எனக்கு ஆதாரங்கள் கிடைச்சோம். ஊழல் உங்க வாயில சொன்னாங்க. இதை விட ஒரு குடும்பம் கூட ஒரு காமெடியா ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இப்படின்னாரு. எனக்கு ஒண்ணும் புரியல, என்னங்க கையாட்டுறீங்க, கைவியார். ஒருத்தர் வந்து அதிமுக மந்திரி இருந்தார், அவர் என் கட்சிக்கு வந்துருக்கு. என்னன்னா அது அவர் பக்கத்துல வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் கேட்கறீங்க, அவர் தானே இங்க கூட காரணம். ஏன் எங்க உங்க கட்சி எனக்கு பயம், அதனால சொல்லலாம். இப்ப நான் சொல்றேன். இது மேல என்ன பண்ண முடியும்? பயம் என்ன பயம்னா, அவங்களுக்கு அவங்க தொழில் பயம், வீட்டு பயம், குடும்ப பயம் எல்லாமே இருக்கும். இந்த விஜயகாந்த் தொண்டர் இருக்கிறவங்க நீங்க யாரும் பயப்படுவாங்க. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். எதா இருந்தாலும் விஜயகாந்த் சரி, விஜயகாந்த் தொண்டர்களும் சரி நிச்சயமாக போராடுவாங்க, மக்களுக்காக போராடுவோம் சொல்லிக்கொண்டு பால் விலை உடனே குறைக்கலாம். அடுத்த கட்ட போராட்டம் விரைவில் அறிவிக்கப்படும். பால் விலையை குறைக்கணும். முதல்ல குறைப்பாங்க. 2 ரூபா 3 ரூபா குறைக்கிறதுல இல்ல, சும்மா பேருக்கு தான் குறைப்பாங்க. உட்காருமா, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் பேசவே முடிக்கிற மாதிரி இருக்கு. உட்காருங்க, நீங்க எதிர்க்கனால நான் ஏதோ உட்காருங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போ, உட்காரு. ஏன்னா இவங்க எதிர்த்தாலும் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் கலந்துனா தாய் முடிக்கிற மாதிரி தெரியும், பேசுவேன், பேசுற மாதிரி தெரியும், முடிப்பேன். இவங்க ஒரு அர்த்தம். விஜயகாந்த் பத்தி என் தொண்டர்களே இந்த முடிவு பண்ணணுமா, அவங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களே பார்த்து. ஆக விஜயகாந்த் எந்த நேரத்தில் எந்த மாதிரி முடிவு எடுப்பேன் அதை நீங்க மறந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பொறுமைக்கு ஒரு முன்னாடி அரசன் அன்று கொள்வான்,
தெய்வம் நின்று கொண்டுச்சா அது பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த காலத்துல சும்மா நான் பொறுமையா இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்க. இனிமே பொறுமையா இருக்க மாட்டேன். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இது மதுரை படம். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் மதுரை சைடு சொல்லுவாங்க. இதை நான் அதான் சொன்னேன் அறிக்கையில். இதை நான் சும்மா நான் ஏன்னா பால் விலை வந்து 2 ரூபா 3 ரூபா குறைக்கணும். குறைக்கவே மாட்டாங்க. குறைச்சா கூட என்ன 10 ரூபாயும் குறைக்கும். ஏன்னா உற்பத்தியாளர் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டிவியில தான் நான் பாக்குறேன். உற்பத்தியாளரை கேட்கிறாங்க. நான் வந்து உற்பத்தியாளரை கேட்கறதுக்கோ இல்ல உற்பத்தி மானியம் கொடுத்தா இந்த கவர்மெண்ட் நஷ்டமே என்ன நஷ்டமாகும்? ஓசியில கொடுக்க நிறுத்துங்க, மானியம் கொடுங்களேன். மக்கள் கஷ்டப்படக்கூடாது. என்ன பொறுத்த கொடுங்களேன். அதே நேரத்தில் பால் வாங்குறவங்களும் ரேட்டு கூட கொடுங்க. பால் வாங்க மக்களுக்கு ரேட்டை குறைச்சி நீங்க கொடுங்க. அதுல மானியத்தை குறைங்க. சும்மா உங்களுக்கு இலவசம் கேட்கல. இதே கையிலிருந்து காசை கொடுக்கணும் இவங்க கையிலிருந்து. இல்ல நீங்க லஞ்சம் பண்ணணுங்கிறக்கா, லஞ்சத்தை அடிக்கணுங்கிறக்காக நீங்க எல்லாம் பண்றீங்க. ஆக நல்லா புரிஞ்சுக்க மக்கள். ஏன்னா உங்க லஞ்சத்தை நீங்க இன்னமும் ஜெயலலிதானா என தாய் குழந்தைகளை நிச்சயம் நீங்க தான் கஷ்டப்படும் சொல்லக்கூடாது. இருக்கிறவங்கள மாத்தணும். அப்படி போகும்போது பல தடவை பேசிருக்கேன். இல்ல நான் இருக்கேன். இப்ப பொதுவா மார்க்கெட்டுக்கு போவாங்க. என்னங்க காய்கறி எல்லாம் எப்படி இருக்கும்? முத்திர கத்திரிக்காய்க்கு இலசு கத்திரிக்காய் வித்தியாசம். போற போகல அப்படியே ஊத்திட்டு போங்க. சரி, நீங்க ஏன் கத்திரிக்காய் பத்தி சொல்றீங்க? இல்ல கத்திரிக்காய் பத்தி சொல்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்தமா என்ன தப்புன்னு சொல்லுங்க. யாரு வேணாங்க? எதனால உண்மை நான் வந்து என் கட்சிக்காரங்க சொல்லணும்னு சொல்ல பொதுவாக சொல்லுங்க. ஏன்னா இந்த அம்மா எவ்வளவு தப்பு இன்னைக்கு ஏன் எல்லாரையும் பார்க்க மாட்டேங்குது தெரியாம கேட்கிறேன். ஏன்னா ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இப்ப ஜெயில இருந்து இங்க வந்தவன். அதனால இப்படி முன் தான் வந்தாங்க. அப்புறம் வந்தாலும் கும்பிட்டாங்க. ஜெயில விட்டு வரும்போது கும்பிட்டாங்களா? கும்பிடல. இல்ல டிவில பாக்குறது தான் நான் சொல்றேன். டிவில அதுக்கப்புறம் கும்பிடுறாங்களா? அப்புறம் இங்க வந்து பார்க்க வேண்டியதானே? ஏன் பார்க்க மாட்டேன்? ஏன்னா ராணி மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டா ஏதாவது தப்பாக யாரும் எடுக்க மாட்டான். ஆனா நீ குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க நெஞ்சு குறுகுறுக்குது. குற்றத்தை நிறைய பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுடைய நெஞ்சு குறுகுறுக்குது. மக்களே, எனக்கு மடியில கணம் இருந்தா வழியில, எனக்கு மடியில கணமே இல்லை, வழியில பயமே இல்லை. நான் வாடு பேசிக்கிட்டே இருப்பேன். குற்றவாளி தான் குறுகுறுக்கு. அதனால யாரையும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. சரி, பத்திரிகை டிவி சப்போர்ட் பண்ண யாரும் கூட்டு பார்த்திருப்பாங்களா? பார்க்கவே மாட்டாங்க. ஆனா அவங்கள பத்தி சொல்லாட்டி போன் வந்துடும். யாரோ உங்க பேர் என்ன? பேர் என்ன? பூங்குன்றன்னு ஒருத்தர் இருக்காரு. யாருமே சொல்ல. ஏன்னா எல்லாம் பூங்குன்றன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை விட்டு இதெல்லாம் சொல்ல அவர் ஒண்ணு சொன்னா பயந்துரும். ஓஹோ, அப்ப கொடுக்க மாட்டாங்களோ அப்படின்னு. இதெல்லாம் இது வந்து ஆண்ட கட்சி சரி, ஆளுந்த கட்சி, இதுக்கெல்லாம் விஜயகாந்த் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிக்கிட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இந்த விஜயகாந்த் என்னுடைய தொண்டர்களும் தேசிய முற்போக்கு திராவிடர்களும் எப்பொழுதும் மக்கள் பக்கம் இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஓபிஎஸ் அவர்களே, தயவு செய்து பால் விலையை நீங்க குறைக்கணும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி, வணக்கம்.